இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்களா, சாம்பாருக்காக எல்லாமே கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சைடு கோஸ் வந்து பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் ஒரு பக்கம் இருக்குது, புளி ஒரு பக்கம் நாங்கள் நசுக்கிட்டு இருக்கிறோம். இந்த புயல் கலவரத்தில் மொட்டை மாடிக்கு போய் செடிகளெல்லாம் நிமித்து வச்சாங்க. பழையபடியும் பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு. மழை இந்த புயல் கலவரத்தில் எங்கள் வீட்டில் சுட சுட குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. கடவுளுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும். துணிகளெல்லாம் தாறுமாறாக காஞ்சிட்ருக்கு. இந்த செடிகளெல்லாம் இங்கே எடுத்து வச்சிட போகிறேன். இவங்க எல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த செடிகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிட போகிறேன் நான். பாருங்கள், செடிகளெல்லாம் பாருங்கள், கையிலேயே என்னால் பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த செடிகளோட நெற்பவழ செடிகளையும் நாம் என்ன செய்வோம், பத்திரமா பாதுகாத்து. பாருங்கள், ரூமுக்குள்ளேயே ஆடிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு புறாவுக்கு நான் சாப்பாடு வைக்க போகிறேன். எங்கள் வீட்டு பிரின்ஸுக்கு சாப்பாடு வைக்க போகிறேன்.